இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கள்ளக்குறிச்சி நகராட்சி கூட்டத்திற்கு கருப்பு சட்டை அணிந்து சென்ற அதிமுக உறுப்பினர்கள் விஷச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு எழுத்து வடிவில் இரங்கல் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு நகராட்சி தலைவர் மறுப்பு தெரிவித்ததால் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அப்போது இரு கட்சியினரும் மாற்றி மாற்றி தங்கள் கட்சி தலைவர்களை வாழ்த்தி முழக்கமிட்டனர். இன்று நகர்மன்ற கூட்டம் நகரக்கூட்ட அரங்கிலே நடைபெற்றது. அஜெண்டா வரப்பெற்றது. இந்த அஜெண்டா வரப்பெற்றதில் கள்ளக்குறிச்சியில் 67 பேர் கள்ளச்சாராயத்தால் பலியானார்கள். அவர்களை பற்றி ஒரு வரி கூட இரங்கல் தீர்மானம் வைக்கவில்லை. இதை நகர்மன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்டதுக்கு அவர் ஆட்சி சாதனையை பேசி கொண்டிருக்கிறார். தவறை என்னன்னு கூட கேட்காம சாதனையை பற்றி பேசிட்டு இருக்காரு. ரெண்டாவது மு.க. ஸ்டாலின் வாழ்க, மு.க. ஸ்டாலின் வாழ்கன்னு கேட்குறாரு. ஏயா நான் கேட்டது 67 பேருக்கு ஒரு தீர்மானம் வையி, அவங்களுக்கு ஒரு இரங்கலை தெரிவிங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளோ பெரிய கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தார் தலைவர். அவர் தலித் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என்பது என்னுடைய கருத்து. இரண்டாவது, ஒரு முதலமைச்சர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தால் தவிர அரசியல்வாதிகளை அவருடைய கட்சிக்காரர்களை யார் மீது நடவடிக்கை இல்லை. இன்னொன்று, இதுவரையில் கள்ளக்குறிச்சியில் 67 பேர் மரணமடைந்த இந்த பகுதிக்கு முதல்வர் வரவே இல்லை. பல இடத்தில் ரயில்வே ஆக்சிடென்ட்டு, பல இதில் 10 பேர் அஞ்சா கூட அந்த பக்கத்து மாநிலத்தில் உள்ள முதல்வர்கள் நேரில் செல்கிறாங்க. ஒரு 67 பேர் இறக்குறாங்க. என்னன்னு கூட கேட்காத ஒரு பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்சார உயர்வு, இப்படி மக்களை வாட்டி கொண்டு என்ன ஒரு தேவையில்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு, அராஜக ஆட்சியை நடத்தி கொண்டு, அரசாங்க அதிகாரிகள் வேலை செய்ய விடாமல் அவர்களை பயமுறுத்தி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு இன்றைக்கு கொள்ளையடிக்கும் திமுக ஆட்சியை கண்டித்து வெளிநடப்பு செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரூபாய்ங்க இதை நான் நிற்கிற இடத்துல ஒரு புது பில்டிங் கட்டுறாரு. இந்த பில்டிங் 5.5 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கு. இப்பொழுது ஒரு ஸ்கீம் ஃபண்டு வந்தால் கூட நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். எங்கேயோ அரசாங்கம் கொடுக்குதுன்ட்டு மக்கள் வரி பணம் கள்ளக்குறிச்சி பொது நிதியிலிருந்து 4.5 கோடி ரூபாய் இன்னைக்கு செலவு பண்ணுறாரு. அப்போ 2 ஆண்டுகளுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அவர் எல்லா கவுன்சிலரையும் வஞ்சிக்கும் வகையிலே செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தாண்டோனித்தனமாக பூரா வேலையும் அவரே எடுத்துக்கொண்டு, பூரா வேலையும் அவரே செய்து கொண்டு, யாரும் இனி கேட்க முடியாது என்ற ஒரு அராஜக முறையில் செஞ்சுட்டு இருக்காரு. டெண்டர் விடுறதே எங்களுக்கு தெரியாது, ஒரு கவுன்சிலுக்கே தெரியாது. ரெண்டாவது, தேவையற்றது. ஒரு தேவைன்னா பரவாயில்ல, ஒரு 5.5 கோடி ரூபாய்க்கு செஞ்ச ஒரு கட்டடத்தை இடித்து விட்டு புதிதாக ஒரு 4.5 கோடிக்கு செய்யணும் என்ன அவசியம் இருக்கு? இடம் பற்றாக்குறை இல்லைன்னா செய்யலாம். எல்லா இடமும் இருக்கு, எல்லாம் ஃபால் சீலிங், எல்லாம் கிளாஸ் ஹவுஸ், எல்லாமே இருக்கு, எல்லா ஏசி கீசி எல்லா அட்வான்டேஜ் இருக்கு. ஆட்கள் மக்கள் தொகை கம்மி. இன்னைக்கு மக்கள் வரி பணம் 4.5 கோடி ரூபாய் தேவையில்லாமல் ஒரு செலவு நடக்கிறது. இதை கண்டிச்சால் ரொம்பவும் பேசுறாரு தலைவர். சார், நாங்கள் இந்த கள்ளச்சாராயத்தை சொன்னதும் இந்த ஆபீஸ் பில்டிங் சொன்னதும் அவங்க எங்களது சிறந்த ஆட்சி என்று எங்கள்கிட்ட வாக்குவாதம் செய்யறாங்க. தவறை ஒத்துக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.